ரஷ்யா தொடர்ந்து பல பகுதிகள்ல முன்னேறிட்டே இருக்கிறாங்க. இத சமாளிக்கிறதுக்கு உக்ரைனால முடியல. காரணம் என்னன்னா, கரப்ஷன் அப்படிங்கிறதால சொல்லப்பட்டு வருது. மிக பெருமளவுல கரப்ஷன் நடந்திருக்கு. அந்த ஒரு காரணத்தினால கர்கிவ் பகுதிய பெருமளவுல காப்பாத்த முடியல. அதுவும் இப்போ ஒரு வீடியோ லோட் ஆயிருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். உக்ரைனோட வீரர்கள்னால அவங்களுக்கு சண்டை பிடிக்கணும்னு தான் ஃப்ரண்ட் லைன்ல நிக்கிறாங்க. ரஷ்ய வீரர்கள் எதிர்த்து தான் நின்னுகிட்டு இருக்காங்க. பட் ஆனா ரஷ்ய வீரர்கள் வந்துட்டாங்க அப்படின்னு செய்தி கிடைச்சுட்டு எல்லாத்தையும் போட்டபடி விட்டு ரிட்டர்ன் ஓடிட்டு இருக்காங்க. இது எந்த இடத்துல எடுக்கப்பட்ட பதிவு அப்படின்னு கேட்டீங்கன்னா, லிப்ஸி இருக்கு இல்லையா? அதோட என்ட்ரன்ஸ்ல எடுக்கப்பட்ட பதிவு. இது என்னோட மேப்ல தனியா ஒரு மேப் அப்டேட் ஆயிருக்கும். இதே ப்ரோ உக்ரைனியன் தரப்புலயோ இல்ல டீப் ஸ்டேட் மேப்ல பாத்தீங்கன்னா அதெல்லாம் ஃபைட்டிங் ஏரியா அப்படிங்கிறது போல மார்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஃபைட்டிங் ஏரியோட எட்ஜ் பொசிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இது போல உக்ரைனோட வீரர்கள் விட்டுட்டு ஓடிட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ட்ரென்ச் பொசிஷன் வந்து சரியில்லை. அது ப்ராப்பரான இடம் இல்ல, டிஃபென்ஸ் லேயர்ல எதுவுமே இல்லாத ஒரு காரணத்தினால உக்ரைனோட வீரர்கள்னால சரிவர அந்த இடத்துல டிஃபெண்ட் பண்ண முடியல அப்படிங்கிறது போல விட்டுட்டு எல்லாரும் பின்வாங்கிட்டே இருக்கிறாங்க. ப்ராப்பரான வீரர்கள் இல்ல, மோரல் வேல்யூ இல்ல. அதனால இந்த இடத்துல பெருமளவுல தோத்துக்கிட்டு இருக்காங்க உக்ரைனியன்ஸ் அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. மிக பெருமளவுல ரஷ்ய வீரர்கள் முன்னேறிட்டே இருக்கிறாங்க. இது போல உக்ரைனோட வீரர்கள் இங்க மட்டும் தான் ஓடுறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. இதே போல இந்த குப்பியான்ஸ்க் பகுதியில சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா ரஷ்ய வீரர்கள் இந்த கிஷ்லிவ்கா இந்த பகுதியெல்லாம் பிடிச்சிருந்தாங்க இல்லையா? அதுக்கு கீழே பெரிஸ்டோவ், இந்த பெரிஸ்டோவ் பகுதியோட ஸ்ட்ரீட்ஸ் என்ட்ரன்ஸ்ல ரஷ்ய வீரர்கள் முன்னேறிட்டாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி மரவரிசைகள்லாம் இருக்கும். அது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி இந்த பெரிஸ்டோவ் பகுதிக்குள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பெரிஸ்டோவும் ரஷ்ய வீரர்கள் சீக்கிரமா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துக்குவாங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. ஒன்ஸ் இந்த பெரிஸ்டோவ் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த கிஷ்லிவ்கா கொத்தலரிவ்கா முழுவதும் ரஷ்யா கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்தாங்கல்ல, அந்த இடத்துலயும் உக்ரைனோட வீரர்கள் வந்து விட்டுட்டு போற மாதிரியான வீடியோ பதிவுகள்லாம் இருக்கு. ஸோ அந்த இடத்துல ரஷ்யா வந்து எதிர்த்து சண்டை பிடிக்கிறதுக்கு அந்த எட்ஜ் பொசிஷன் எல்லாம் வீரர்கள் இல்ல. ஸோ ரஷ்யா இதுக்கு மேல அந்த இடத்துல ஒரு ஃபுட் ஹோல்டா பயன்படுத்தி ஈஸியா முன்னேற ஆரம்பிச்சிடலாம். அவங்களுக்கு சண்டை பிடிக்கிறதுக்கான இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா பின்னாடி இருக்கக்கூடிய உக்ரைனோட வீரர்களுக்கு இருக்காது. ஏன்னா அந்த இடத்துல ப்ராப்பரான ட்ரென்ச் ஃபெசிலிட்டிஸ்லாம் இல்ல. எல்லா இடத்துலயும் ஊழல் இது போல இருக்குமோ அப்படிங்கிற பயம் உக்ரைனோட வீரர்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனாலதான் ஃப்ரண்ட் லைன் அதிக அளவுல கொலாப்ஸ் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. இப்ப இந்த மேப்ல பாத்தீங்கன்னா இந்த பெரிஸ்டோவ் மட்டும் ரஷ்ய வீரர்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துக்கிட்டாங்கன்னா நேரா அதுக்கு கீழே ஸ்டெல்மிகிவ்கா, இந்த ஸ்டெல்மிகிவ்கா உக்ரைனோட மிகப்பெரிய ஒரு ட்ரென்ச் எல்லாம் அமைச்சு நல்லா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள தான் வச்சிருந்தாங்க. ஆனா அதுக்கும் கீழே வந்து பாத்தீங்கன்னா மயோசோர்விகா அப்படின்ற ஒரு செட்டில்மெண்ட் இருக்கு இல்லையா? அந்த இடத்துல ரஷ்ய வீரர்கள் முன்னேறி சண்டை பிடிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது போல சில ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் வந்துகிட்டு இருக்கு. இன்னும் ஜியோ லொகேஷன் எதுவும் கிடைச்சிச்சுன்னா அடுத்த பதிவுல பார்ப்போம். சோ ஒன்ஸ் இந்த பெரிஸ்டோவும் ஸ்டெல்மிகிவ்காவுக்கும் கீழே இருக்கக்கூடிய மயோசோவிகாவா இந்த ரெண்டு செட்டில்மெண்ட்டும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த ஸ்டெல்மின்சிகாவோட பின்புறத்துல வந்து தாக்குற மாதிரி ஆயிடும். சோ அப்படி பண்ணும்போது இந்த ஃப்ரண்ட் லைன் முழுவதும் கொலாப்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. சோ பல இடங்களிலும் ரஷ்ய வீரர்கள் வந்து பிரஷர் கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. பல இடங்களிலும் உக்ரைனோட வீரர்கள் பின்வாங்கி போய்கிட்டே தான் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப நித்தைலோவா இருக்கு இல்லையா? ப்ரோ உக்ரைனியன் சோர்சஸ் தரப்புல இருந்தே சில நியூஸஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. டீப் ஸ்டேட்ல எல்லாம் மேப்பை அப்டேட் பண்ணிட்டாங்க. நித்தைலோவோட பெரும்பான்மையான பகுதி இப்ப ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சுன்னு சொல்லிட்டு. ஆனா நித்தைலோவா முழுவதும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சுன்னு ப்ரோ ரஷ்யன் தரப்புல எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மேப்பை பார்க்கும் போதே தெரியும், ஒரு பார்ட் ஃபுல்லா ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துச்சுன்னா கண்டிப்பா கீழே இருக்கக்கூடிய ஸ்ட்ரீட்ஸ் எல்லாமே ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள ஈஸியா வந்திருக்கும் அப்படிங்கறத யதார்த்தமான உண்மை. சோ இதை வச்சு நம்மளால புரிஞ்சுக்கலாம் லித்தைலோவா முழுவதும் ரஷ்யா மீட் எடுத்துட்டாங்க, அதாவது அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத சொல்லலாம். அப்புறம் அடுத்த ஒரு அப்டேட் பாத்தீங்கன்னா கொஸ்டாந்திகாவோட புறநகரம், அந்த புறநகரத்துல ரஷ்ய வீரர்கள் கொஞ்சம் முன்னேறி இருக்கிறாங்க. மரவரிசைகளை தொடர்ந்து புடிச்சிட்டு வராங்க அப்படிங்கிறது போல ப்ரோ உக்ரைனியன் தரப்புல இருந்தே கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. நம்ம நேத்து பதிவுலன்னு நினைக்கிறேன் இந்த டர்ட்டில் டேங்க் வீடியோ பார்த்திருந்தோம் இல்லையா? அது ஏதோ பஸ் சர்வீஸ் மாதிரி நடத்திட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ரஷ்ய தரப்புல இருந்து. ஸோ அதெல்லாம் ஈஸியா ஒன்னு மாத்தி ஒன்னு ஸ்ட்ராங் பண்ணிட்டே இருக்கிறதுனால அங்க இருக்கக்கூடிய உக்ரைனோட வீரர்களால தாக்கு பிடிக்க முடியல. ஸோ அதனால தொடர்ந்து இந்த பகுதியிலும் முன்னேறிட்டு இருக்காங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. அப்புறம் அப்படியே கொஞ்சம் கீழே வந்தோம்னா மார்ஃபோபில், இந்த பகுதியில ரஷ்ய வீரர்களோட அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள அதிகமான ஸ்ட்ரீட்ஸ் வந்துருச்சு. அதாவது இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ரஷ்ய வீரர்கள் இந்த மரியோஃபில்ல முழுவதும் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டதுனால இதுக்கு மேல ஈஸியா எந்த ஒரு தடையுமே இல்லாம ஹுலைபோல போய் தாக்க ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. இந்த பகுதியில முன்னேறி இருக்கிறாங்கன்னு எப்படி நீ சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துலயும் உக்ரைனோட வீரர்கள் அவங்களோட ட்ரோன்களை பயன்படுத்தி இங்க ரஷ்யா வீரர்கள் இருந்தாங்க, நாங்க அவங்களை துவம்சம் பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க அப்படிங்கிறதோட வீடியோ பதிவுகள் விட்டாங்க. ஸோ அந்த வீடியோ பதிவுகளை பார்க்கும்போது ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஸோ எந்த அளவுக்கு ரஷ்ய வீரர்கள் இந்த மரிஃபோபில்லையும் முன்னேறி இருக்கிறாங்க அப்படிங்கிறது போல அந்த செட்டில்மெண்ட் முழுவதும் இப்ப ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு. இந்த பகுதியில தான் அந்த துப்பாக்கி சுடுது இல்லையா ட்ரோன்கள், அதை வந்து இந்த பகுதியில தான் எடுத்திருக்காங்க. திரும்ப அந்த வீடியோ பதிவு சைடில் லோட் பண்றேன், பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுக்கு மேல ட்ரோன்கள் சுடவும் ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. இது மிகப்பெரிய தலைவலியா இருக்கும். இரு தரப்புலையுமே இது போல டெக்னாலஜி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. சில மாச
மாசங்கள் டிஃபரன்ஸ்ல ரஷ்யா தரப்புல இருந்து வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா ரஷ்யா தரப்புல இது போல இருக்கு அப்படிங்கறது ஆல்ரெடி பார்த்திருப்போம். சோ என்ன நடக்க போகுது இதுக்கு மேல இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில எப்படியான டெக்னாலஜி அப்டேட்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கறது பார்ப்போம். ஏன்னா 8 மாசத்துக்கு முன்னாடி இது போல ட்ரோன்களோட வளர்ச்சி டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறது இது போல லைனா வந்துட்டு இருந்தது. இப்ப சமீப காலமா டிஃபென்ஸ் மோடுக்கு மாறிட்டனால எப்படி டிஃபெண்ட் பண்ணலாம் அப்படிங்கறத பாத்துக்கிட்டு இருக்காங்க. பெருமளவுல அந்த விஷயங்கள் வெளியே வர மாட்டேது. மேபி போர் சூழல் அப்படிங்கறதுனால கூட இருக்கலாம். ஏதாவது வந்துச்சுன்னா அடுத்த பதிவுல பார்ப்போம். ட்ரோன்களை பத்தி பேசுனதுனால அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ரஷ்ய வீரர்கள் இருக்காங்க இல்லையா, இந்த கர்கிவ் ஆஃபென்சிவ் ஏறக்குறைய 10ஆம் தேதி ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கலாம். சோ 8 நாட்கள், இந்த 8 நாட்கள்ல மட்டும் ரஷ்ய வீரர்கள் லான்செட் ட்ரோன்களை, பல ட்ரோன்கள் பயன்படுத்திக்கிறாங்க, லான்செட் ட்ரோன்களை மட்டுமே 1700க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை இந்த கர்கிவ் ரீஜியன்ல மட்டும் பயன்படுத்தி இருப்பாங்க. இது வரைக்கும் எந்த ஒரு இடத்துலயும் இவ்வளவு ஷார்ட் ஸ்பேன்ல இந்த அளவுக்கு ட்ரோன்களை, அதுவும் குறிப்பா லான்சர் ட்ரோன்களை பயன்படுத்தினதே இல்ல. இதுதான் அதிக அளவுல பயன்படுத்தி இருக்கிறாங்க இந்த பகுதியில தான் அப்படிங்கிறது போல பெருமளவுல அனலிஸ்ட் தரப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒருவேளை இது உண்மையா இருக்கும் பட்சத்துல நம்மளால புரிஞ்சுக்க முடியுது எந்த அளவுக்கு சேதங்களை ரஷ்ய வீரர்கள் உக்ரைனோட நிலைகள் மேல ஏற்படுத்தி இருக்க முடியும்னு. ஏன்னா அந்த ஒரு காரணத்தினாலதான் பெருமளவுல அங்க இருக்கக்கூடிய ஆர்மட் வெஹிக்கல், டேங்குகள், ஹவிட்ஜர்ஸ் எல்லா பொசிஷன்ஸையும் குறி வச்சு துல்லியமா தாக்குன ஒரு காரணத்தினால்தான் ரஷ்ய வீரர்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது போல புரிஞ்சுக்க முடியுது. அது மட்டும் இல்லாம இந்த வச்சான்ஸ்க நோக்கி முன்னேறினாங்க இல்லையா, அவங்களோட ஃப்ரண்ட் லைன் வந்து பாத்தீங்கன்னா விரிவடைஞ்சுக்கிட்டே இருக்கு. இது உக்ரைன் சொன்ன மாதிரிதான். ஏன்னா இந்த ட்ரைகே பகுதி வந்து பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியல. மேபி அங்க சண்டை நடந்துட்டு இருக்குமா இருக்கும். ஆனா அந்த ட்ரைகேக்கும் கொஞ்சம் தாண்டிங்கன்னா புறநகரம், அந்த புறநகரத்துல இருக்கக்கூடிய காட்டுப்பகுதி, மரவரிசைகள் எல்லாமே ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படிங்கிறது போல ப்ரோ ரஷ்யன் தரப்புல சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் உக்ரைன் தரப்புல எந்த ஒரு அப்டேட்டுமே இல்ல. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டீப் ஸ்டேட்ல நேத்து ஃபுல்லா எந்த ஒரு அப்டேட்டுமே கொடுக்கல. ஆனா இன்னைக்கு மனசு வந்து ஒரு அப்டேட் பண்ணிக்கிறாங்க. அந்த பச்சை கலர்ல வச்சிருப்பாங்க இந்த ரோபோத்தேனில வந்து பாத்தீங்கன்னா அது வந்து லிபரேட் பண்ணிட்டோம், ரஷ்யா வந்து புடிச்சு வச்சிருந்தாங்க இல்லையா, நாங்க அதை திருப்பி எடுத்துக்கிட்டோம், மீட் எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிறது போல பச்சை கலர்ல வரைஞ்சி வச்சிருப்பாங்க. இப்ப மனசு வந்து இல்ல அங்க சண்டை நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது போல கிரே ஜோனா காமிச்சிருக்காங்க. இதுவே ரஷ்யாவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது சொல்லப்பட்டு வருது. ஆனா அந்த இடத்துல ரஷ்ய வீரர்கள் கொடியே ஏத்தி காமிச்சிட்டாங்க. இப்ப வரைக்கும் உக்ரைன் வீரர்கள் அங்க கொடி வச்சாங்க அப்படிங்கறத சொல்லல. அது மட்டும் இல்லாம இப்ப அந்த ரோபோத்தேனி பகுதி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரஷ்ய வீரர்கள் மேலும் அந்த மரவரிசை ரோபோத்தேனிக்கும் மேல இருக்கக்கூடிய மரவரிசைகள்ல தொடர்ந்து ஷெல்லிங் பண்ணிட்டு இருக்காங்க, ட்ரோன் தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான வீடியோ ஃபுட்டேஜஸ் அடுத்தடுத்த ஆதாரங்களா கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப அதுக்கான வீடியோ பதிவுகளோட இருக்கும். பாத்தீங்கன்னாலே தெரியும் அந்த ரோபோத்தேனிக்கும் மேல இருக்கக்கூடிய மரவரிசைகள்ல உக்ரைனோட வீரர்கள் பின்வாங்கிறதுக்காக போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது போல ரஷ்ய தரப்புல சொல்றாங்க. ஆனா உக்ரைன் தரப்புல இல்ல, அது சண்டை நடந்துட்டு இருக்க பகுதி இல்லையா, எங்களோட வீரர்கள் முன்னேறி போய் தாக்குறதுக்காக போயிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. பட் எது எப்படின்னாலும் அந்த பகுதி உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இல்ல அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா டாஸ் ஃபிளேம் த்ரோவர் சிஸ்டம் வச்சு அந்த உக்ரைனோட வீரர்கள் பின்வாங்குறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா ரஷ்ய தரப்புல, அந்த இடத்துல வந்து மிகப்பெரிய தாக்குதல் பண்ணிருக்காங்க. கூடவே ட்ரோன் தாக்குதலும் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த வீடியோ பதிவுகள்லாம் வச்சு பார்க்கும்போது கூடிய சீக்கிரத்துல ரோபோத்தைனியும் சரி, ரோபோத்தைனி வெர்போவாக்கு நடுவுல இருக்கக்கூடிய அந்த புறநகரங்கள்லயும் ரஷ்ய வீரர்கள் மீட் எடுத்துடுவாங்க. இதனால உக்ரைனோட கவுண்டர் ஆஃபென்சிவ் என்டையரா ஜீரோக்கு வந்துடும். அதாவது 5 மாசம் 6 மாசம் கஷ்டப்பட்டாங்க இல்லையா, இப்ப அது வந்து நல்லாயிருச்சு. அது மட்டும் இல்லாம மேல ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா அதே அளவுக்கு புதுசா கர்கிவ் பகுதியில பிடிச்சுக்கிறாங்க. அது போக கூடுதலா ஆர்ச்சர், ட்ரேனியா, ஆத்விகான்னு பல பகுதிகள் பிடிச்சிட்டு முன்னேறிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய சண்டை நடந்த செசிவியார் அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. இந்த செசிவியார்ல உக்ரைன் தரப்புல இருந்து இந்த பிராட்லி இன்ஃபேண்ட்ரி வெஹிக்கிளா இருக்கட்டும், டேங்கலா இருக்கட்டும், உக்ரைனோட பகுதியில இருந்து ரஷ்யாவோட பகுதிக்குள்ள எடுத்துட்டு வந்து அந்த காட்டு பகுதியெல்லாம் சண்டை பிடிக்கலாம் அப்படின்றது போல பாத்துருக்காங்க. பட் ஆனா ரஷ்யா தொடர்ந்து அது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு உக்ரைனோட நிலைகள் மேல தொடர்ந்து ஷெல்லிங் பண்ணிட்டே இருக்காங்க. அதுக்கான வீடியோ பதிவுகள் பார்க்க முடியுது. ரெண்டாவது அப்படியே மேல, அதாவது இந்த கலினின் இருக்கு இல்லையா, அந்த பகுதியில சண்டைய ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. அதுக்கான வீடியோ பதிவுகளும் வந்துகிட்டு இருக்கு. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பெருமளவுல பல இடங்கள்ல ரஷ்ய வீரர்கள் முன்னேறதுக்கு தொடர்ந்து ஃபைட்டிங் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இதை சமாளிக்கிறதுக்கு உக்ரைன் தரப்புல ஒரு கட்டத்துக்கு மேல வலுவிழந்துருவாங்க. அதை தனக்கு சாதகமா பயன்படுத்திட்டு ரஷ்யா மிக பெருமளவுல முன்னேறுவாங்க அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. ஆனா சில அனலிஸ்டோட கருத்தெல்லாம் எப்படி இருக்குன்னா, இல்லங்க இது போல மாசான பவர் காட்டுறாங்க இல்லையா ரஷ்யா, சோ இப்ப நெகோசியேஷனுங்கும் போது ரஷ்யாவுக்கு தான் பவர் அதிகமா இருக்கும். ஏன்னா உக்ரைன் வந்து வலுவில்லாம இருக்கு. சோ அந்த ஒரு காரணத்தினால இப்போ நெகோசியேஷன் வரும்போது ரஷ்யாவுக்கு தான் பவர் இருக்கும். இந்த பிரான்ஸ் தரப்ப சொல்றாங்களே வெயிட் வேணும்னு சொல்லிட்டு, இப்ப அது கொஞ்சம் இறங்கிருச்சு உக்ரைனுக்கு. இப்ப ரஷ்யாவுக்கு தான் வெயிட் அப்படியே பலமா இருக்கு. டேபிள இடிஞ்சு விழுந்துரும் போல இருக்குது. இது எப்படி நெகோசியேஷன் டேபிள்ல சரி வரும்? அதனால ரஷ்யாவுக்கு ஃபேவரா போயிடும் அதிக அளவுல அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்படி நடக்குதா என்ன அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும் நம்பிக்கையில அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பை.